கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா எங்க பார்த்தாலும் அந்தகன் அந்தகன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதுல. அவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம டெக்னீஷியன் சைட்லயும் சரி, சினிமா சைட்லயும் சரி, பப்ளிக் சைட்லயும் பிரமாதமா ஒழிச்சுட்டு இருக்கு, பாசிட்டிவா ஒழிச்சுட்டு இருக்கு. அந்த கண்ணெதிர்க்க பார்த்தேன். உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான். நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லக்கி மேனை கண்ணெதிர்க்க பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பாக்குறாங்க. ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவுல உண்மையா சொல்ல இடைவெளி இருந்தது, ஓகே. ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு சாதாரணமா சின்ன பசங்க ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற 90 கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல எல்லாருமே பிரசாந்த் சார், சார் எங்க அம்மா உங்களோட ஃபேன்ஸ் சார், உங்களோட பாட்டு எல்லாம் பார்த்திருக்கேன் சார், உங்க படம் பார்க்கலாம், உங்க பாட்டு எல்லாம் பார்த்திருக்கேன் சார், பிரமாதமா இருக்கும் சார். எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்கன்னாக்கா இந்த மனுஷன் சினிமால ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். வளர்த்த வளர்ப்பு அப்படி. பேக்ரவுண்ட் சைலன்ஸ் ப்ளீஸ். ஆடியோ பாக்குறாங்க. வளர்த்த வளர்ப்பு அப்பா அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் யாருக்கிட்டையுமே ஒரு அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரு கிடையாது. கணியன் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு. அதனால இந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம். கண் எதிர்க்க பார்த்தேன். நான் மதுரை போனேன், திருச்சி போனேன், நாமக்கல் போனேன், கோயம்புத்தூர் போனேன். எங்க பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ், அவ்வளோ மரியாதை. யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ், கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 hours லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏன் லேட்டா வந்தேன்னு கூட கேட்கல. ஏன்னா நடுவுல ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்த பாக்கணும்னு வரும்போது பிரசாந்த் 6 வாரம் அப்படி வந்தாங்க. சிம்ரன் நடுவுல வந்தாங்க, இன்னும் வேற லெவல்ல கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ் அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன். You remember that in Besanakar is what happened there? That day how long in Wally? You remember that day you and Jyotika? ஆமா, நீங்க அது தமிழ்ல சொன்னா புரியும். ஐயோ பாத்தீங்க, தமிழ் மேல இருக்க அக்கறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் ஜாலியா நாங்க போற இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு சோ வைப் மேல பிரசாந்த் சார், சிம்ரன், பிரியா என்ன சொல்றீங்க? என்ன படத்துல கலக்குன்னு கலக்கி வச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா உட்கார்ந்து இருக்காங்க. அது என்னவோ தெரியாதுங்க. தியாகராஜன் சார் பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்தா ஒரு பயப்படுவாங்க. உண்மையா, அதாவது ஆர்டிபிஷியலா பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே அப்பா இப்படி இருக்கீங்க நல்லா அந்த ஒரு மனுஷன் அதுக்கு தகுதியானவர் தான் தியாகராஜன். எல்லாரும் பாத்தீங்களா, யார பார்த்தாலும் சொல்லுங்க உண்மையா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்லயே முடிச்சுருவாரு கதை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக் போட்டீங்க, அது லுக்காது. இன்டர்நேஷனல்ல ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன லுக், அது அமைப்பு. யார் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வெள்ளை தாடியும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் வேற லெவல். அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் சார் பண்றாரு, அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூட. எனக்கு அதான் எனக்கு சந்தோஷம். டைரக்ஷன் பண்றதோட அவர் ஃபுல்லா நடிக்கணும். ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல இஸ் கேப்பபிள் டு டு ஆல் திஸ். பிரசாந்த் ஜி இஸ் ஓகே. அதனால திருப்பி சொல்றேன், இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார். வேற லெவல்ல ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. நான் இந்த ட்ரைலரை பார்க்கல, இப்ப போட்ட ட்ரைலர் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. லேட்டஸ்டா இப்பதான் இந்த ட்ரைலரை பார்க்கறோம். ஐயோ இந்த படத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வேற லெவல்ல போகும், டவுட்டே கிடையாது. மீண்டும் இனிமேல் பிரசாந்த்ஜியோட படம் வந்துகிட்டே இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த டீமுக்கு நன்றி. தியாகராஜன் சாருக்கு, இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு, சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருக்கும் தலை வணங்குறேன். இந்த படம் ஹிட் ஆகும், நோ டவுட்.